நமஸ்தே. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6th NCERT ஹிந்தி சாப்டர் 9 மையா மே நஹி மாக்கன் காயோ சூர்தாஸோட இந்த பத்து தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு வேர்ட் மீனிங், ஹார்ட் வேர்ட்ஸோட மீனிங் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த போயமில் உள்ள செகண்ட் லைனில் உள்ள லாஸ்ட் வேர்டு பட்டாயோ. பட்டாயோ அப்படின்னா சென்ட், அனுப்பினாய். வன்சி வட் பேனியன் ட்ரீ, ஆலமரம். படக்கயோ படக்கியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி படக்னா அப்படிங்கிறது தான் பட்டக்கியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாண்டர்னா அலையிறது, வாண்டரிங் சொல்லுவோம்ல, அதான். சாஞ்ச் ஈவ்னிங். பஹியன் ஆம். பேர் எதிரி. பர்பஸ் பை ஃபோர்ஸ் வலுக்கட்டாயமாக. பாரி இன்னசென்ட். பத்தியானா டு ட்ரஸ்ட். பேத் டிஃபரன்ஸ். லக்குட்டி ஸ்டிக். கமரியா பிளாங்கெட். இந்த இடத்துல ஆக்சுவலி கமல் லோட்டஸ் அப்படிங்கிற மீனிங் கூட வரும். ஏன்னா அவர் கையில் குச்சும் ஒரு தாமரையும் இருக்கிற மாதிரி இப்போ போய மீனிங் பார்க்கும்போது வரும். அதனால் இந்த இடத்துல கமரியா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. லோட்டஸ் கமர் அப்படிங்கிற மீனிங் கூட இருக்கும். அவர் கமருங்கிறது இடுப்பு, போயம் லைன்ஸில். அதனால் சின்ன சின்ன ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும். பார்ப்போம். நம்ம இந்த போயமோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு வீடியோவில் லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். गोकुल में रहने वाली औरतें माता यशोदा से शिकायत करती है कि कन्हैया उनके घर में घुसकर मक्खन चुराकर खाता है. அதாவது என்னென்னா, இந்த போயம் எழுதுகிறாங்கல்ல, இந்த போயமில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் அவங்க அம்மாட்ட கோவப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன், கிருஷ்ணர் இந்த போயமை, இந்த லைன்ஸை எப்போ சொல்கிறாருங்கிறது ஆரம்ப கதை. இது கோகுலத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள லேடிஸு எல்லாரும் கிருஷ்ணரோட மாதா அம்மா யசோதா கிட்ட ஷிகாயத் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் உன்கே கர்மே குஸ்கர், அவர்களோட வீட்டுக்குள்ளே குஸ்கர் நுழைந்து, மக்கன் சுராக்கர் வெண்ணெயை திருடி காத்தாக சாப்பிட்றான். இஸ்லியே மாதானே பாலகிருஷ்ணுக்கோ டாண்டா. அப்போ மாதா கோவம் கிருஷ்ணரை, கிருஷ்ணரை டாண்டானா திட்டுறாங்க. வகு கஹனே லகாக்கி ஹே மேரிமா. அப்போ தான் இவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த லேடிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு தான் பையனை கம்ப்ளைண்ட் பண்ணவும் கோவம் வருது. கிருஷ்ணரை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போது இவர் அம்மா கிட்ட ரிப்ளை பண்ணுறது தான் நமக்கு போயமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, மையா மே நகி மாக்கன் காயோ, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாரு. மேனே தூஸ்ரோங்கே கர்மே மக்கன்னா பட்டர், மாக்கன் போயம் லைனுக்காக போட்டிருக்காங்க, பொயட்டிக் டிவைஸ்க்காக. மக்கனா மாக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாக்கன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மக்கன் நகி காயா, நான் வெண்ணெயை சாப்பிடலை. மே சபேரே காயே சர்த்தே கேலியே நிக்கலாம். அதாவது நான் சபேரேனா காலையிலேயே, காயே சரானே கேலியே அப்படின்னா பசுக்களை மேய்ப்பதற்காக, காயே அப்படின்னா பசுக்கள், சரானே கேலியே அப்படின்னா மேய்ப்பதற்காக, நிக்கலா கிளம்பிட்டேன், சென்ட். தும்னேஹி முஜே மதுவன் பேஜானா தான் சென்ட், நிக்கலானா நான் கிளம்பிட்டேன், நீ தான் என்ன மதுவன் காட்டுக்கு அனுப்பி வச்ச. அதில் பார்த்தோம்ல, பட்டாயோனா சென்ட் அப்படின்னா பேஜா, நீ தான் என்ன எங்கே அனுப்புன, மதுவனம், மதுபன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வன் அப்படின்னு அர்த்தம். பன்னுனா வன். முஜே அப்படின்னா என்னை, நீ தான் என்ன மாடுகளை மேய்ப்பதற்காக, வன்னுனா ஃபாரஸ்ட், காட்டுக்கு அனுப்பி வச்ச. மே தின்பர் வன்ஷிவன்மே காயே சராத்தே ரகா. வன்ஷிவரன்னா அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய, ஆலமரங்கள்லாம் இருக்கக்கூடிய காடுகளில், காயே பசுக்களை, சராத்தே ரகா மேய்த்து கொண்டிருந்தேன். ரகா அப்படின்னா இருந்துட்டு இருந்தேன். காலையிலேருந்து நான் அங்கே தானே இருந்துட்டு இருந்தேன். ஷாம்கோ கர் வாபஸ் ஆயாகும். ஷாம்கோ அப்படின்னா இந்த ஈவினிங்கில் தான் நான் வாபஸ் ரிட்டன் வந்தேன். ஆயாகும் வந்திருக்கேன். மே கைசே கிசிக்கே கர் ஜா சக்தாகும், நான் எப்படி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்க முடியும், நான் தான் காட்டில் இருந்தேனே. மேனே கைசே மக்கன் சுரா சக்தாகும். கைசே, அவுர்னா அண்டு, கைசேனா எப்படி, மக்கன்னா வெண்ணெய், சுரா சக்தாகும்னா என்னால் எப்படி திருட முடியும். சக்தா வந்தாலே கேன், குட் அந்த மீனிங்கில் தான் சக்தா வரும். சுரா சக்தாகும், என்னால் எப்படி வெண்ணெயை திருடி இருக்க முடியும், நான் தான் காட்டில் இருந்தேனே. மே சோட்டா பாலக்கும், நான் சின்ன பையன் வேற.
मेरे हाथ छोटे है என் கையும் குட்டி கை मैं कैसे हांडी तक पहुंच सकता हूँ மேலே தொங்க விட்டுருக்க வெண்ணெய் ஹாண்டி பாட்டு மேலே பகுஞ்சுனா ரீச் ஆகுறது ஹாண்டி கைசேனா என் கை எப்படி அந்த பானை வரைக்கும் ரீச் ஆகும் சபி கோ பாலக் மேரே துஷ்மன் பன்கையே இங்கே இருக்கிற எல்லா சிறுவர்களும் எனக்கு எதிரி ஆயிட்டாங்க உன் லோகோனே ஜபர்தஸ்தினா கம்பல் பண்ணி மேரே முக்கு பர் என்னோட மவுத்தில் மக்கன் லப்பட்டாதியா பட்டரை அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க ஹேமா தும் போலி பாலிகோ நீ ஒரு இன்னசென்ட் அதான் மீனிங்கில் பார்த்தோம் इसलिए दूसरों की बातों पर विश्वास कर लेती हो இதனால தான் நீ அடுத்தவங்க பேச்ச தூசரோங்கோனா அடுத்தவர்கள் பாத்தோன்னா மேட்டர் அவங்க சொல்கிற விஷயத்த விஸ்வாஸ் கர் லேத்திகோ நீ இன்னசென்ட்டுங்கிறனால தான் விஸ்வாஸ் நம்பிக்கை நம்புகிற மே சோச்தா ஹூங்கி நான் நினைக்கிறேன் துமாரே தில்மே உன்னுடைய மனசில் மேரே சம்பந்தமே என்னோட சம்பந்தமாக பேது பாவ பைதா ஹோகியா டிஸ்கிரிமினேஷன் நீ ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன்னு நினைக்கிறேன் தும் முஜே அப்புனா நஹி நீ என்ன உன்னோடையவனா பார்க்கல மகர் பராயா சமஜ் ரஹி ஹோ பராயானா அடுத்தவங்க மாதிரி நீ என்ன பார்க்குற நினைக்கிற ஏக் லாட்டி அவர் ஏக் கமலி தேக்கர் லாட்டினா ஸ்டிக்கு அவர் எப்போதும் ஒரு கையில் குச்சி வச்சுட்டே இருப்பார் மாடு மேய்க்கிறதுனாலையும் அவருடைய சும்மா கேரக்டருக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்ட்டூன்ஸ்லலாம் கமலினா கமல் லோட்டஸ் இந்த இடத்துல கம்பல்னு கொடுத்துருந்தாங்க அதனால தான் நான் மீனிங் மாறும்னு சொன்னேன் கமலி தேக்கருங்கிறது இந்த இடத்துல பார்த்து கிடையாது ஃபஸ்ட்டுக்கா வந்திருக்கு தேக்கர் அப்படின்னா கொடுத்து தும் முஜே ஹசார் நாச்சு நச்சாத்திகோ நான் 1000 தடவை ஆட வைக்கிற இதை செய்யாது தும் இன்கோ வாபஸ் லேலோ இந்தா நீ இதெல்லாம் எடுத்துக்கோ ஆகே மேரா துமாரா கொய் சம்மந்தம் நகி உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆகேனா இனிமேல் ஃப்யூச்சரில் அடுத்தது நெக்ஸ்ட்டு மேரா எனக்கும் துமாரா உனக்கும் கொய் சம்மந்தம் நகி எந்த சம்மந்தமும் கிடையாது பாலகிருஷ்ணுக்கோ ஏ பாத்தே சுன்கர் கிருஷ்ணர் பேசுகிற இந்த பேச்செல்லாம் சுன்கர் லிசன் கேட்டு மாதா யசோதா அஸ்னே லகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உஸ்னே ஸ்ரீ கிருஷ்ணுக்கோ கலேசே லகாலியா கலே லகானா ஹக் பண்ணிக்கிறது குழந்தைய கட்டி தழுவிக்கிறாங்க அவருடைய பொய் கோவத்தை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரிஜினல் கோவம் போயிடுச்சு சிரிப்பு வந்துடுது இப்போ இந்த லைனில் உள்ள ஹார்ட் வேர்ட்ஸுக்கெல்லாம் நான் மீனிங் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் மையா மான் அர்த்தம் நகி மே நகி மாக்கன் காயோ நான் மாக்கன் வெண்ணெயை சாப்பிடலை நகி போர் பயோ கையன் கே பாச்சே மதுவன் மேகி பட்டாயோ அப்படின்னா என்னது மதுவனுக்கு கையன் காய் மேய்க்கிறதுக்காக மதுவனத்துக்கு பட்டாயோ நீ தான் என்னை அனுப்பி வச்ச பெகர்னா தீன்னு அர்த்தம் 3 ஹவர்ஸு ஒரு பெகர்னா 3 ஹவர்ஸு பெகர்னா 4 3s 12 ஹவர்ஸும் நான் எங்கே இருந்தேன் அந்த பெரிய பெரிய ஆலமரங்கள் இருக்கக்கூடிய வன்சி வட்டுக்கில் இருந்தேன் சாஞ்சினா ஈவினிங்கில் தான் கர் ஆயோ நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தேன் மே பாலக்கு சோட்டா பாலக்குனா சின்ன பையன் சீங்கி அந்த மேலே உரியில் தொங்க விட்டுருப்பாங்களே அதை எப்படி என்னால் எடுக்க முடியும் குவால் பாலக்கா தான் கோ பாலக்கு என் கூட இருந்த எல்லா பசங்களும் பேர் துஷ்மன் அப்படின்னு அர்த்தம் எதிரி என்னை வெறுத்துட்டாங்க பர்பஸ் கம்பல் பண்ணி ஜபர்தஸ்தின்னு சொல்கிறோம்ல அதான் பர்பஸ் முக்குனா மவுத்தில் லப்பட்டாயோ எல்லா வேணையும் என்னை அப்ளை பண்ணி விட்டு என்ன கெட்டவனாக்கிட்டாங்க தூ மாத்தா மன்கி அதி போரி நீ என்னோட அம்மா ரொம்ப போலி இன்னசென்ட்டு இன்கேக்கஹே பத்தியாயோ இவங்க சொன்னாங்கன்னு நீ என்னை வந்து திட்டுற ஜிய தேரே கச்சு பேது உபஜிகை பேதுனா டிஃப்ரென்ஸு பேது பாவம்னு சொன்னால அதான் பேது உப்பஜினா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு உப்பதி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓ மனசில் என் சம்பந்தமாக ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாயிருச்சு ஜானி பராயோ ஜாயோ பராயானா அதர்ஸ்ன்னு அர்த்தம் அதர்ஸ் அப்படிங்கிறது நீ என்னுடையவனா நினைக்கல நீ நம்ம பையன் அப்படின்னு என்ன நினைக்கல ஏன்னா அடுத்தவனாட்ட தேர்ட் பர்சனை மாதிரி நினைக்கிற பராயோனா அதர்ஸ்ன்னு அர்த்தம் லே இந்தா எடுத்துக்கோ லேலோ அப்படி லக்குட்டி கமரியா இந்த இடத்துல லக்குட்டிங்கிறது ஸ்டிக்கு கமரியாங்கிறது கமல் ஆர் கம்பல் பகுத்திஹி நாச்சு நச்சாயோ இதை கொடுத்துட்டு என்னை 1000 தடவை ஆட வைக்கிற சூர்தாஸ் தப்பு பிஹன்சி ஜயோதா சூர்தாஸ் சொல்கிறாரு இப்படி கிருஷ்ணர் எல்லாம் பொய் கோவமாக பேசும்போது யசோதா ஹன்சி சிரிச்சிட்டாங்க கண்ட்டு லகாயோ கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க குழந்தைய